Hey guys, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 72 ஹவர்ஸ் இன்டர்நேஷனல் ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஃபைண்ட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணி ஃபைனலி ரிசல்ட்ஸும் வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்தியன் ட்ராப் ஷிப்பிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட ட்ராப் ஷிப்பிங் கோர்ஸ் இந்தியன் ட்ராப் ஷிப்பிங் கோர்ஸ் தமிழில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்ஸ்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ட்ராப் ஷிப்பிங் கோர்ஸை பை பண்ணுற பீப்புள் எல்லாருக்கும் என்னோட ப்ரைவேட் கம்யூனிட்டிக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ வீக்லி வந்து Q&A கால்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைவாக வந்து கால்ஸில் என்கிட்ட ஒரு டவுட்ஸை வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நான் வந்து டிக்டாக் கிரியேட்டிவ் சென்டரில் இருக்கேன் ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து லாஸ்ட்டு 7 டேஸில் ரன் ஆகிற ஆட்ஸை வந்து நான் ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ லாஸ்ட்டு 7 டேஸ் கொடுத்துட்டு கண்ட்ரீஸில் வந்து நான் மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸை நான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அண்ட் க்ரீஸ், ஹங்கேரி அண்ட் அதுக்கப்புறம் வந்து அயர்லாண்ட், அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம். ஐ திங்க் ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ இந்த கண்ட்ரீஸில் ரன் ஆகிற ஆட்ஸை வந்து நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ நல்லா அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து ஆட்ஸும் நான் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக, ஏதாச்சும் ட்ரெண்டிங்காக, புதுசாக இருக்க மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு தோணுது. இது வரைக்கும் நான் பார்க்காத ப்ராடக்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஃபேவரேட்டட் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்காத ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு வேணும். இந்த ப்ரொஜெக்டர்ஸ் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வந்தால் நான் ஸ்டாப் பண்ணி ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறதுக்கு நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ கன்வர்ஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சேல்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கீபோர்ட்ஸும் யூஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ லைக்ஸ் வந்து டாப் 1 to 20% இருக்கிறத வச்சுட்டு இது எதுவும் எனக்கு வேணாம். ஸ்பாக்கெட்ஸ், நான் ஸ்பாக்கெட்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறதில்ல. கீபோர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் கீபோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சிம்பிள் அண்ட் எகெயின் வந்த கீபோர்ட்ஸே எகெயின் வருது. ஸோ இந்த கீபோர்ட்ஸ் எதுவும் நான் சூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு ட்ரெண்டிங்காக ஏதாவது ஒரு கீபோர்டு வந்து இருக்குது, ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்க ஒரு கீபோர்டாக இருந்தால் ஓகே. நான் வந்து இதில் மூன் லேம்ப்ன்ற கீபோர்டு யூஸ் பண்ணி ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த டைமில் வந்து ஒரு சில லைட்டு லேம்ப் ரிலேட்டடாக இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா வைரலாக போச்சு. ஸோ இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு ப்ராடக்ட். இது என்னன்னு எனக்கு தெரியல. சூப்பர் மேரியோ லேம்ப். ஓகே, நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. ஸோ நான் அனலிட்டிக்ஸ் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ரொம்ப நாளாக வந்து இந்த ஆட்ஸ் ரன் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2K லைக்ஸ் கிட்டே இருக்குது. நான் இப்போ வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறேன். வெப்சைட் வந்து ஷாப்பிஃபைல பில்ட் பண்ணாத மாதிரி இருக்குது. இது ஷாப்பிஃபை சைட் மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஷாப்பிஃபையாக இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப ஓல்டு தீம்ஸ், மாடர்ன் தீம்ஸாக இல்லாமல் இருக்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது. நான் மேபி இதை ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும். வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா, இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஆட்ஸ் இருக்கா அப்படின்றது நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இது எல்லாமே இந்த மூன் லேம்ப், இந்த டைமண்ட் லேம்ப்ன்ட்டு இது எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இந்தியாவிலே வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வராத ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நான் மேபி இன் ஃபியூச்சர் இந்தியாவில் கூட யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இப்போ அந்த கீபோர்டை போட்டு பார்க்குறேன். சூப்பர் மேரியோ லேம்பை வச்சு அது ரிலேட்டடாக எவ்வளோ ஆட்ஸ் ரன் ஆகுதுன்றதை பார்ப்போம். சூப்பர் மேரியோ அப்படின்ற கீபோர்டு மட்டும் போட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த ஏற்கனவே பார்த்த ஆட் தான் வருது, வேறு எதுவும் புதுசாக வரலை. ஓகே, அவ்வளோதான் இருக்குது. ஸோ மேபி நான் இன்னும் ஃபர்தராக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சூப்பர் மேரியோ லேம்ப்னு போட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். சூப்பர் மேரியோ லேம்ப்னு டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். இப்போ ஏதாச்சும் வருதா அப்படின்றத பார்ப்போம். அந்த ஒரே ஒரு ஆடு தான் ஆக்சுவலி காமிக்குது. காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கா, இல்லை நான் தப்பான கீபோர்டு எதுவும் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல. ஸோ வேறு ஏதாச்சும் ஆட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் ஃபர்தராக அந்த ஃபவுண்ட் பண்ண அந்த வெப்சைட்டை வச்சு சேல்ஸ் ட்ராக் பண்ணி ஃபர்தராக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எதுவும் ஆட்ஸ் இல்லை. ஸோ நான் சேல்ஸ் ட்ராக்கிங் பண்ணுறேன்.
ஸோ இப்போ வந்து நான் dropship.io வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ காப்பி பண்ண அந்த வெப்சைட் யூஆர்எல் அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாக் ட்ராக்கிங் அப்படின்றத கொடுத்து நான் வந்து எவ்வளோ சேல்ஸ் வருதுன்றதை பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த வெப்சைட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் சேல்ஸ் வந்து எஸ்டர்டே ஒரு $100 கிட்ட காமிக்குது. ஸோ நான் ஃபர்தராக போயிட்டு எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறேன். ஸோ ரொம்ப நேரம் ஆகுது லோட் ஆகிறதுக்கு. ஸோ விபிஎன் வேறு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ $2000 கிட்ட காட்டுது லாஸ்ட் 30 days. பட் அந்த ப்ராடக்ட் வந்து டாப்பில் இல்லை, அந்த டாப் செல்லிங் ப்ராடக்ட் இல்லை. அது ஆல்ரெடி ஏப்ரல்லே ஆட் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்க்கல, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் 6 சேல்ஸ் தான் காட்டுது. பட் ஆட்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ மேபி நான் AliExpressல வந்து சப்ளைஸ் எதுவும் இருக்கா, ஸோ நான் வந்து AliExpressல ஏதாச்சும் ரிவ்யூஸ் இருக்கா, எவ்வளோ சோல்ட் ஆயிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அந்த கீவேர்டை போட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். சூப்பர் மேரியோ லேம்ப்னு போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் ரிவ்யூஸ் வருது, நல்லா சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா மேபி நான் இதே கூட டெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் சூப்பர் மேரியோ லேம்ப்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டே இந்த ப்ராடக்ட் வந்து வருது. 1000+ சோல்டுன்னு காட்டுது. ஸோ AliExpressல 1000+ சோல்டுன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வின்னிங் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேல்ஸ் வருதான்றதை பார்த்து ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நான் ஒரு சில டூல்ஸ் வேறு யூஸ் பண்ணுறேன், ஹோம் எக்ஸ்டென்ஷன். அதில் எதுவும் பெருசாக காட்டலை. பட் வந்து 1000+ ரிவ்யூஸ் கிட்ட, சாரி 1000+ சோல்ட் ஆகிருக்கு. ரிவ்யூஸும் வேறு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 400 ரிவ்யூஸ் கூட இருக்குது. ஸோ 244 ரிவ்யூஸ், ஆல்மோஸ்ட் 300 ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ மேபி நான் இதையே கூட டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றதே எனக்கு தெரியல. ஃபர்தராக நான் அதை டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனாலேயே வந்து இது மேபி ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ நான் வந்து டிக்டாக் ஆட்ஸ் மேனேஜரில் இருக்கேன். ஸோ ஆட்ஸ் ரன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து செப்டம்பர் 2லேருந்து ஒரு 4 வரைக்கும் ரன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஜ் வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாகவே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் யூடியூப் சேனலில். ஸோ இப்போ வந்து 72 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. நான் வந்து ஆட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து டிக்டாக் ஆட்ஸ் மேனேஜரில் இருக்கேன். ஸோ கேம்பெயின் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி செப்டம்பர் 2 அன்றைக்கி நான் வந்து ஆட்ஸ் வந்து ரன் ஆகிற மாதிரி ஷெடியூல் பண்ணியிருந்தேன். பட் ஒரு பேமெண்ட் டியூனால ஆட்ஸ் வந்து 2 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. 3 அன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 3, 4, 5, 6 ஆல்மோஸ்ட் 72 ஹவர்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமும் கூட நான் ஒரு கொஞ்சம் நேரம் ஆட்ஸ் ரன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் கேம்பெயின் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ மணி ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா £154 வந்து மணி ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ காஸ்ட் பர் ரிசல்ட் வந்து 38.66. ஸோ கன்வர்ஷன்ஸ் வந்து 4ன்னு காட்டுது. பட் எனக்கு வந்த சேல்ஸ் வந்து டோட்டலாக வந்து 9 சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ காஸ்ட் பர் கிளிக் வந்து 0.20. அது ஒன்றும் அந்த அளவுக்கு ரொம்ப பேடான ஒரு நம்பர் கிடையாது. டோட்டலாக வந்து 715 லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட் பேமெண்ட் ரோவாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் 150 ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக சேல்ஸ் வந்த மாதிரி இதில் காட்டுது. பட் அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து இந்த டேட்டா இல்லை. ஷாப்பிஃபை டேஷ்போர்ட்லேயும் அந்த ரிசல்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காஸ்ட் பர் கம்ப்ளீட் பேமெண்ட் 38.66. ஸோ காஸ்ட் பர் ரிசல்ட் மாதிரி தான் அதுவும். ஸோ டோட்டல் ஆட் டு கார்ட்ஸ் வந்து 12 காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து ஷாப்பிஃபைலையும் அந்த ரிசல்ட்ஸை வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து 3rd September to 6 வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் செப்டம்பர் 2 வந்து ஆட்ஸ் எதுவும் ரன் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எந்த சேல்ஸும் வரல. ஏன்னா நான் ஆட்ஸ் அன்றைக்கி வந்து ரன் பண்ணல. ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்ததுனால நான் ரன் பண்ண முடியல. ஸோ நான் செப்டம்பர் 3 to 6 நான் வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்திருக்க சேல்ஸ் வந்து £366 வந்து வந்திருக்கு. ஸோ டோட்டல் ஆட் டு கார்ட்ஸ் வந்து 9, டோட்டல் இன்ஷியேட் செக் கோட்ஸ் 13 அண்ட் 5 செஷன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. 0.4 அப்படின்ற கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேடான கன்வர்ஷன் ரேட். கண்டிப்பாக நான் இன்னும் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணி கன்வர்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து 9 ஆர்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ வந்து £40 வந்து இருக்குது. ஸோ ஆவரேஜாக அந்த ப்ராடக்ட் ரேட்டே வந்து 32 கிட்ட இருக்குது. ப்ளஸ் வந்து நான் பண்டில்ஸ், ஃப்ரீக்வெண்ட்லி பார்ட் டுகெதர் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வேறு ஒரு சில ப்ராடக்ட்ஸும் வந்து அடிஷ்னலாக அதோட சேல் பண்ணி ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் வேறு சில ப்ராடக்ட்ஸுக்கும் சேல்ஸ் வந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த சூப்பர் மேரியோ லேம்ப் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து 8 சேல்ஸ் ப்ளஸ் வந்து இந்த ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து சேல்ஸ் வந்துருந்தது.
பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் ஷெட்யூல் பண்ண கேம்பெயின்லேருந்து எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்கு என்னென்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் காட்டுது. பட் அவ்வளோ ரைட்டாக இல்லை. ஒரு சில டேட்டாஸ் வந்து கரெக்டாக வந்து ட்ராக் ஆகலை. ஸோ நான் டார்கெட் பண்ணது எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான். ஸோ அதோட டேட்டாவும் இங்கே கரெக்டாக இருக்குது. சிங்கப்பூர் நான் டார்கெட் பண்ணலை, பட் அங்கேருந்தும் விசிட்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ யா ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து நான் எவ்வளோ மேக் பண்ணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து 366 யூரோஸ். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் எவ்வளோ அப்படின்னா ஆட்ஸில் 154 யூரோஸ். ஸோ இதுவும் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிசல்ட்ஸ் கிடையாது இந்த சேலஞ்ச் வந்து. ஸோ ரோவாஸ் வந்து 2.37 தான் வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான், பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் குட்னு சொல்ல முடியாது. ஸோ ரோவாஸ் 2.37 அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு நம்பர் தான். ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் வந்து 9. ஸோ ஒரு ஆர்டருக்கு எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 24 யூரோஸ். ஸோ டோட்டல் க்ராஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து 216. ஸோ நெட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா ஜஸ்ட் 62 தான். நான் ஆட் ஸ்பெண்ட் வந்து பண்ண 154 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் 62 யூரோஸ் தான் எனக்கு ப்ராஃபிட்ஸ். ஸோ இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஒரு கிரேட் ரிசல்ட்ஸ் கிடையாது. போட்ட காசை விட நான் அதிகமாக இழக்கலை, அதை அப்படியே எடுத்துட்டேன். ஸோ நான் இன்னொரு சேலஞ்ச் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.